அங்க சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனை கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. போடு கீழே விழுந்திருக்கும். என்ன என்ன எழவி அது? என்னது இது? என்ன பண்ற? சாப்பிட்ற மாதிரி வருமா? மேகி சமைக்கிறதுக்கு இவ்வளோ பில்டப் ஆகாது. என்ன என்ன வெட்டுற? என்ன வெட்டுற? என்ன போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன பண்ற? வேக மாட்டேங்குதா? முன்ன பின்ன பண்ணிருக்கியா? பண்ணிருக்கேன். கனவுலையா பண்ணி வச்சிட்டு இருக்கேன். எல்லாம் மசாலா கீழே கொட்டி வச்சிருக்க. மசாலா கிலோ இங்க கோலம் போட்டுட்டு இருக்க. மேகி மசாலாவை வச்சு அது நாங்க சாப்பிட்டு எல்லாரும் வயிற்றால போய் அதை உனக்கு பார்க்கணும். என்ன மசாலாவை போட்டேன்? நான் தான் கேட்க வச்சேன். தண்ணி ஊத்திட்டு தானே எல்லாம் மசாலா போட்டு இது பண்ணிட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றுவாங்க. நீ அப்படி செய்வா? அதாவது தேனி ஸ்டைல் தான் இருக்கும். தேனியா? எங்க தேனியை காணும்? எப்படி கலர் வரும் மேகிக்கு? வரும் பாரு. அது நம்ம இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் சேர்க்கணும். இன்கிரீடியன்ஸ் கேட்கணுமா? இன்கிரீடியன்ஸ் உப்பு போட மாட்டேன். உப்பு எடுங்க கைஸ். போதுமா? தெரியலையா? அம்மாங்களா தெரியலையா? உப்பு போதுமா பாத்து. போதும். ஐயோ அப்ப வேணாம். இவ்வளவு என்ன இவ்வளவு கம்மி? உப்பு போடவே கூடாது. அதுல உப்பு இருக்கும் தெரியுமா? தண்ணி அப்ப இருக்குல்ல, உப்பு போட்டுதான் ஆகணும். மசாலாலே உப்பு இருக்கும் தெரியுமா? இவ்வளவுதான் அது தெரியாம போட்டுட்டு இருந்திருக்க. சரி மஞ்சள் பொடி சேர்க்கலாம். மஞ்சள் பொடியே இல்ல பாருங்க. நான் மஞ்சள் பொடி சேர்க்க போறோம். எப்படி சேர்க்கறது? மேகின்னு சொல்லிட்டு ஏதோ சூப் ஏதாவது செஞ்சிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல. நம்ம தெரிஞ்ச மஞ்சள் பொடி அப்படிது. மிளகா பொடியா? மிளகா பொடி எதுக்கு போடுற? பொடி போடணும் கொஞ்சம். அது காரமா வேணும். சிக்கன் மசாலா போடுமா? போடு. சிக்கன் மசாலா போடு, கரம் மசாலா போடு. எடுத்துறேன். தெரிஞ்ச பொடியெல்லாம் போடலாம். பிரச்சனை இல்லை. நான் மல்லி பொடி. ஐயோ சர்ஃபைட் எடுங்க. வேற என்ன மசாலா பொடியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எடுங்க. என்னது சார்? என்னது இது? சூப்பு. நம்ம பின்ன அதுக்குலாம் கிச்சன் பக்கம் வந்திருக்கணும். என்ன பண்றது? என்னது இது? தண்ணி ஸ்மெல். கருகுன ஸ்மெல் அடிக்குதுங்க ஐஸ். இது என்னது? என்ன கலர்ல இருக்கு? இத போட்டா நல்லா இருக்காது. இருப்பா. நீ வாயில போட்டு போறாத. சரி நானே சாப்பிட்டு அவ்வளவுதான். மிளகா பொடி சாப்பிட்டியா? இது காஷ்மீரா? அது போட்டானுங்க. போட்டான். சொல்லணும்லப்பா. என்ன போடு போடு போட்டு கையில கிடைக்கல. கையில கிடைக்கல. திசா வீட்டை ஒரு வச்சு அப்புறம் பெருக்காத. நான் சொல்லிட்டு ஆன்ஸ் பண்ணி வந்துடுறேன். பாருங்க பாருங்க நான் சமைச்சிட்டு இருக்கேன். என்னடி பாக்காதீங்க எல்லாரும். அது இன்னைக்குள்ள போயிருப்பா. தண்ணி வெட்டிருப்பா. இவ்வளவு எப்படிப்பா? இந்த அது விசுவாசம் தேவலாம். இவன் செய்யறவ நீட்டா இருக்கா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இந்த சார் நல்லா இருக்கா? வீடியோ பண்ற சாரி வந்து வித்துட்டு இருக்காங்க. அங்க போய் போங்க. அங்க போய் என்ன சாரி வித்துட்டு இருக்காங்க? தெரியுமா? இங்க கத்தாதீங்க. அங்க போய் கத்துங்க. பார்த்தா ஒரே புளிப்பு.
உள்ளே தானே ஓகே தான். ஓகேவா ஓகே ஒரு மேகி வைக்கிறதுக்கு 4 பேரு 8 பேரு. சரி ஏதாவது பொடி எடு ஏதாவது மிச்சம் மீதி ஏதாவது பொடியா? நெய் போடணும். அது நீ இத போட்டுட்டு அது மேல லைட்டா ஊத்தி விட்டு வேணாம் நெய் தேய் செஞ்சு வேணாம் எக்கு போடுமா எக்கு எக்கெல்லாம் நீ முன்னாடியே போட்டு கிளறி விட்டுருக்கணும். அப்படியா ஆமா, இப்ப நீ எக்க போட்டேன்னா அது ஏதோ சரி, மாதிரி veg ஏதாவது rice. வந்துரும். ஆ? வெஜ் நூடுல்ஸ் இந்த ஒரு பொடி மிச்சம் இருக்கு 3 தான் போட்டேன் உள்ள இருக்கா? இல்ல. அப்ப அதுக்கு வேணாமா? இன்னும் ஒண்ணு இருக்கு. சரி அதான் வச்சுக்கேன் அட மெண்டலு. மேல பண்ணாங்க இங்க பாருங்க guys, அது பாருங்க அந்த போக்கிரி படத்துல வர அந்த கொண்டை தான் இது. போண்டாவை தலையில வச்சு மாட்டிட்டு இருக்கு, சுத்திட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங் ப்ரோ சூப் வச்சிட்டு இருக்காங்க. என்னடி சார் டைம் ஆகிட்டு இருக்கு சார். ஏது போடு திசா, போ. கொதிச்சிடுச்சுல. சூடா திசா, லைட்டா நெய் ஊத்தி விடு, அப்பனாதான் இது பிரிஞ்சு வரும். நெய் வேணாம் பாஸ்தா போடுமா பாஸ்தா எஸ் மூடு. இதுவே என்னைக்கு செஞ்சு முடியும்னு தெரியல. பாஸ்தா எல்லாம் செய்ய போறாங்க. மூடி வை, அதுவே வரும். மூடுவா அதான் ஏதாவது எடு மூடுவா இவளுக்கு இப்பசாம இவளை அனுப்பி விட்டு நானே செஞ்சுட்டு இருக்கலாம். ஒண்ணுமே செய்ய முடிக்கிறா. One eternity later. என்ன திசா அது? மேகி என்ன மேகி? தெரியலையே காய்ஸ், நாங்க எல்லாரும் வெளியே போறோம் காய்ஸ். ஏய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. தெரியுமா, வாங்க கேமியா பண்ணுங்க வீடியோல. வா வந்து ஹாய் காமிச்சிட்டு போ வணக்கம்டா மாப்ள, தேனில இருந்து. நீங்க எப்படி சமையல் பண்றாங்கன்னு எனக்கே தெரியல. போட்டு குழப்புறாங்க. இந்த விஸ்வா பையனும் இந்த திசா பிள்ளையும் ஒண்ணுமே யூஸ் இல்ல. இதுதான் காய்ஸ் பெரியமா, இதெல்லாம் பேசுவாங்க கருத்தா. பெரியம்மா பொறுப்பா இருப்பாங்க, சித்தி கொஞ்சம் பருப்பா இருப்பாங்க. சமையல்ன்ற பேர்ல லூஸ் மோசன் ஆகலாம். சரி அது எங்க குடும்பம் கொஞ்சம் கோளாறு அப்படிதான் இருக்கும் எல்லாரும். உனக்கு தெரியல, இன்னும் பல்வேறு இருக்காங்க பாருங்க. அது ஃபர்ஸ்ட் கோளாறு இவன் தான். அப்படியே போக கோளாறு போக விஸ்வா, கோளாறு திசா, கோளாறு பெரியமா. இன்னும் நிறைய கோளாறு இருக்காங்க, கால் போடுங்க. அதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காங்க. உள்ள வந்தோடனே காட்டு. மேகி ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். நாங்க சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. நாங்க சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு உயிரோட உயிரோட இருந்தோம்னா வந்து அடுத்த வீடியோல நாங்க வருவோம். நீங்க அதுலயே பாத்துக்கோங்க நாங்க உயிரோட இருந்தா. ஓகே பை. பாருங்க காய்ஸ், இந்த பொண்ணு பாட்டு பாடுறா. பாடு, சத்தமா பாடு, கேட்கணும். பாடு. வாழும் எல்லை சென்று ஒன்றாக